friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா மோனா வர பூரா இந்த தடவை புருஷனும் பொண்டாட்டி மட்டும் வரலை, என்டையர் ஃபேமிலியே வராங்க. எதுக்காக வராங்க, ஏன் வராங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். இந்த வீடியோல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் எனக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது, எதுக்காக அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. என் இடத்த பாரு, என் ஆபீஸ் ரூம் எப்படி போட்டு ஆபீஸ் ரூம் பக்கமே இப்ப ஆபீஸ் ரூம் கிளாஸ் ரூம் ஆயிடுச்சுப்பா. ஆமா, இப்ப கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் அது பாரு மாறுது. அப்படியே இந்த கார்ட்டூன் மூவில வர மாதிரி கொஞ்ச நாள் ஆபீஸ் ரூமா இருக்கும், கொஞ்ச நாள் டக்குன்னு கிளாஸ் ரூமா மாறிடும். நானும் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கழிச்சு போடுறேன். சில நேரத்துல அது ஈட்டிங் ரூமா கூட மாறும். ஏன்னா இங்கதான் உட்காந்து தின்னுங்க. ஆமா, ஏன்னா டைம் ஆயிடுது இல்ல, கிளாஸ் டைம் ஆயிடும் போது டக்குன்னு உட்காந்து சாப்பிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கும். அது மேல தூக்கி அதை வச்சிடுவேன். அதுக்கப்புறம் என் நோட்டா காணோம் நீ தான் எடுத்து போட்டிருப்ப அப்படின்ட்டு இதுக்கு பண்ணிட்டு இருப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்குன்னா என் ட்ரெஸ் இருக்கு. வர்றதுக்காக ஃபங்க்ஷனுக்காக நீ பாப்பா வர்றதுக்கு முன்னாடி பாப்பாக்கு ட்ரெஸ் தைக்கணும், காட் செட். ஃப்ரெண்ட்ஸ், நான் வர்றதுக்குள்ள தைச்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். கடை இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தைச்சிடுறேன். இல்லைன்னா அது நீ உனக்காக தச்சதை எடுத்து என் சைஸுக்கு பிடிக்கணும். இல்ல, நான் சொல்லியிருக்கேன் அவ வந்தா தச்சு கொடுக்கணும்னு. அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மெட்டீரியல் நான் தச்சே தீர்வேன். தச்சாது வச்சிடுற குழந்தைக்கு. அதுதான்ப்பா தட்டுல வைக்கணும், அதனால தச்சு வச்சிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது வந்து என்னன்னா, இதுக்குள்ள வந்துட்டு நான் அன்னைக்கு பிளவுஸ் எடுத்து தெரியுமா, நான் அன்னைக்கு கட்ட போற சாரி ஒண்ணு இருக்கு, அது நான் காட்டல. அப்புறமா என்னோட கெட் ரெடி வித் மீல பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு பிளவுஸ் எனக்கு அவ்வளவு பிடிச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டர் வந்து 120 தான் இது. சரி, இதை கொண்டு போய் நம்ம டெய்லரை காட்ட கொடுத்து தச்சுட்டு வருவோம் அப்படின்னு. ஒரு பெரிய டெய்லராக்கா நீங்க சொல்லுவீங்க, ஆனா இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ப்ரோ ஆகல. சரியா, குர்த்தி தைக்கிற அளவுக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் பிளவுஸ் தைக்கிற ப்ரோ ஆகல. தயவுசெய்து இன்னும் வந்துடும், 4 அன்னைக்கு வந்துடும். புள்ள 2 நாள்ல டக்குன்னு தைக்கிற வழியை பாரு. நாளைக்கு தைச்சிடும். வாங்க, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அழகு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை குடுக்கணும், ஹேனாவை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. மோனாவை பத்தி பேசணும், நிறைய இருக்கு. வாங்க போயிட்டே சீக்கிரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கும் மேட்சே இல்ல, மேட்சிங் ஆயிடும். சார்ஜனா சேட்டினான்னு தெரியல. இதெல்லாம் கேட்டா சொல்ல போறாரு. சாட்டின் தான் நீ எடுத்துட்டு வந்த மெட்டீரியல்னா 135 165. இப்போ ஒரு பொண்ணு அதே ட்ரெஸ்ல போட்டுட்டு போனாங்க. 165. நீ அங்க எடுத்ததுக்கு இங்க என்ன பட்டி டிஃபரன்ஸ்? 20 ரூபா தானேப்பா. ஆனா 1000 ரூபா பெட்ரோல், 1000 ரூபா லஞ்சுன்ட்டு இல்லப்பா போகுது. அவ்வளவு தூரம் போனா இது மெட்டீரியலாப்பா 3,000. ஆமா, ஆனா இது 2.5 இல்ல, எனக்கு அளந்து காட்டுங்க. 2.5 மீட்டர். ஓ, 2.5 வேணுமா உனக்கு தைக்கணும்னா? 2.25 மீட்டர் தான் வரும், 2.5 எல்லாம் வராது. அது ஷார்ட்டா இருக்கும், லென்த்தி வராது இல்ல டவுன்ல. ஆனா நீ அந்த ஷார்ட்டா ஸ்டிச் பண்ணி போட்டதெல்லாம் காமெடியா இருந்த. வரலையா? முட்டி வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேல வராது. நீ தைக்க ஆரம்பிச்ச ரோ மெட்டீரியலா எடுத்து நீங்க ஏன் வெளில வரும்போது அப்பயே இதெல்லாம் போட்டு வர, நீ தச்சதை போட்டு வரணும்ல. போடுவேன், இனிமேல் தான் போடுவேன். லைனிங் வைக்கணும்ப்பா, லைனிங் வைக்காம அது ஒரு மாதிரி இருக்கு. தச்சு பழகினது இல்ல, இதுக்கப்புறம் லைனிங். நீ இப்போ உனக்குலாம் தைக்காத, பிள்ளைக்கு தை. இன்னும் 4 மணிக்கு வந்துடும் பிள்ளை. என்ன கலர் தைக்க மோனாக்கு? எல்லோ தை. எல்லோ நல்லா இருக்கு. ஆல்ரெடி வச்சிருக்கா. வச்சு அப்ப பச்சை, இந்த பச்சை இது தை. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஊர்ல இருந்து வர்றதுனால பாப்பாக்கு ஒரு 2 ட்ரெஸ் நம்ம தச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்குது பேபிமா. அதுக்கு இப்போ மெட்டீரியல் எடுக்கலாம். ஏதாவது ஒரு ஷார்ட் போட்டு சொல்லி என்னப்போ பண்ணிடுது. அதுதான் ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவோம். இது ஓல்டு இதுப்பா. இது ஆரஞ்சு விதவிதமா போட்டா கேவலமா இருக்கும். இந்த டாப் வேணா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குது, ஆனா நாளைக்கு இந்த பேர் கரிஷ்மா காட்டன் ஏதோ ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்குது. தானே எல்லாரும் பட்டு புடவை தான்ப்பா வச்சு பார்ப்பாங்க. நீ எடுக்கிற காட்டன் துணியை வச்சு பார்த்துன்னு டார்ச்சர் பண்ணுறப்பா நீ எல்லாரையும்.
நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. டாப் நல்லா இருக்கு. பேண்ட் தான். பேண்ட் சரியில்லைல்ல. என்ன விட்டுட்டு என்ன சாப்பிட்ட? பக்கோடா சாப்பிட்டேன். சில்லி சாப்பிட்டேன். சில்லி தெரியும். இங்க லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்தது. அதனால பார்த்தேன் இருந்தது. பேமா நீ நடந்து போ அப்படின்னு சொல்லி காரை இங்க நிறுத்திட்டு அழகா சில்லி வாங்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட். சொல்லலாமா இப்ப? அடுத்தது வாட் ஒர்க் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு பிள்ளைங்கள பார்த்தாச்சு. ஏன்னா ஒருத்திக்கு நான் அளவு எடுத்துட்டு வந்தேன்னா இன்னொருத்திக்கு அளவு இல்லை, அவ எடுக்க விடலை. அதனால வந்துட்டு அவளோட அளவு ட்ரெஸ் வாங்கி வந்துக்கிறேன். இந்த அளவு ட்ரெஸ் அந்த அளவு ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்ப்போம் ஒரே மாதிரி இருக்கான்னு. அதோட இது பெருசா இருக்குது. இது ஆமா, இது முட்டி வரைக்கும் தான் லென்த். இது லென்த் கிடைக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பிடிக்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே. அந்த வளைவு அப்ப வரல எனக்குல்ல, இப்ப அந்த வளைவெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஷேப் பண்ணும் அவளுக்கு. அதனால இந்த அளவு வச்சு அவளுக்கு இதே அளவு வச்சு தைச்சாலே போதும். இதே ட்ரெஸ்ஸ இதே அளவுக்கு வச்சு தைச்சாலே அவளுக்குமே சரியா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஒரே சைஸ்ல. இந்த லைட்டா மட்டும் பாடி மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டேன்னா இது குழந்தைக்கு கொடுத்துடலாம். இப்ப இது வந்து அவளுக்கும் ரெடி பண்ணும். ஹேனாக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எலினாக்கு ரெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு ஹேனா எலினா தான் போய் மோனா எல்லா நாக்கும். இப்ப இந்த துணி எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நான் பார்த்தேன் ஒரு 2-3 சுடிதாரு. எனக்கு அது வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ல எடுத்த மாதிரியே தான் இருந்தது. எனக்கு பிடிக்கல. சரி தைச்சு கொடுக்க. இது வந்து ரியலி கொஞ்சம் கிராண்டா இருக்கும். கிராண்டா இருக்கும்ன்றதோட நல்ல ஒர்த் இது. அதனால சரின்ட்டு இந்த இதை எடுத்துட்டு வந்தேன். இது இப்படிதான் துணியே 650 ரூபா வந்துருச்சு. ஆமா, துணி லைனிங் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து இது நல்லா இருக்கும். உழைக்கவும் செய்யும். பார்த்தாலே நல்லா இருக்குல்ல. ஆமா, நல்லா இருக்குது. இது போட்டா கொஞ்சம் கிராண்டாவா இருக்கும். சரியா? இது நான் அந்த பேந்தியன் ஸ்ட்ரீட்ல நான் எடுத்துட்டு வந்த கிளாத். இதுக்கும் தொட்டு பாரு எவ்வளவு வித்தியாசம். இது என்ன கெட்டியா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கா மாதிரி தெரியுது. இதை விட இது நல்லா இருக்கு. ஆமா, இப்ப வாங்குனது நல்லா இருக்குது. இது வெறும் 120 100 120 தான். 120. இது 200 இல்ல கிளாத். ஆமா, 230 ஒரு மீட்டர். இது 200க்கு மேல வருது இல்ல. அப்ப இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும்ல. அதுதான் இது. இதுக்குமே வந்துட்டு இது பண்ணணும், லைனிங் வச்சு தான் தைக்கணும். அப்பதான் வந்து நிக்கும். எதுக்கு லைனிங் வைக்கணும்? லைனிங் வைக்கணும் முந்துதுக்கு. ஆமா, இதுக்குமே லைனிங் வைக்கணும். கரப்பகுதி டு கரப்பகுதி. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து உன்னோட ஸ்டிச்சிங் டர்ம்ஸ். கரை டு கரை. கரை. இது ஸ்டிச்சிங் டர்ம்ஸ். இப்ப வந்து இது ஸ்டிச்சிங் வேர்ட். சரியா? இப்ப இது இப்படி வருது. இப்படி மடிச்சோம்னா இதுல கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த எலிஃபேண்ட்டும் இதுவும் வந்து எப்படி வரணும்னா இப்படி வரணும். ஸ்ட்ரைட்டா வரணும். எலிஃபேண்ட் பீகாக்கும் எப்படி வரணும்? நம்ம போடணும்னா இப்படி இருக்கணும் நமக்கு. கரெக்டா? ஆமா ஆமா, இப்படிதான் எலிஃபேண்ட்டும் வரணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி துணியை இப்படி மடிக்கணும். அது நீ ஸ்டிச் பண்ணணும். சரி, விஷயத்துக்கு வா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். விஷயத்துக்கு வா. இப்ப எதுக்கு பாப்பாக்கு இமிடியேட்டா நம்ம தச்சு ரெடி பண்ணி வைக்கணும்? இன்னும் 2 daysல பாப்பா வரா. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வரா. அது என்னங்கிறது அந்த வீடியோலயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இப்படிதான் மடிச்சு நம்ம இப்ப தைக்கணும். சரி விடு. இப்ப இந்த பூ தலைகீழா வச்சிருந்தேன். இப்ப இந்த பூவை நான் நேரா வச்சிருக்கிறேன். ஓ, இங்க வந்து நேர் பண்ணிருக்கேன். இப்ப இதெல்லாம் தான் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் என்னோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்ல இதெல்லாம் தான் பேசிக் நாலேஜ். துணியை எப்படி ஃபோல்ட் பண்றது, கரெக்டா ஃபோல்ட் பண்ணி கரெக்டா வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஊசி பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிளாத்துக்கு எந்தெந்த ஊசி. ஊசி உடச்சி அப்புறம் ஊசி மாத்திட்டியா? ஊசி எல்லாம் மாத்திட்டேன். இப்ப அவங்க கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி மாத்தணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஊசி போட்டு எல்லா கிளாத்தையும் தைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம டோனை வச்சு நம்மளோட வெயின்ஸ் சொன்னாங்க. வெயின்ஸை வச்சுதான் நம்மளோட டோன் கலரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. 3 கலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 3 டோன்ல எது வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ கலர் வீல் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோர்ஸ். அது மட்டும் இல்லாம மோனா வராங்கிற ஒரு ஆர்வத்துல இப்ப என்னோட கோர்ஸை வந்து அவகிட்ட கைவசம் காட்டினா. அன்னைக்கு என்ன சொல்லிச்சு, வைபவ் மாதிரி எனக்கு ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகா தைச்சு அவளை போட்டு நிறுத்தி உங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. வாய் பேசக்கூடாது. அப்புறம் நிஜமாலே வைபவ் மாதிரி வந்து நின்னுங்க. ஒரு கை டைட்டு இன்னொரு கை லூஸ்ன்ட்டு. இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டா தைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்னோட மிஷினை பத்தி கேக்குறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கறது. நாங்க வந்து மயக்கத்துல இருக்கோம். மோனா வர்ற மயக்கத்துல இருக்கறனால தெரிய மாட்டேங்குது.
நான் சொல்றேன் ரெட்டியா இருக்கும் மிஷினும் சரி துணியும் சரி. ஆமா கண்ணு முன்னாடி இது வந்து நான் கஃப்தான் மாதிரி தைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு கஃப்தானுக்கு பாரு மார்க் எல்லாம் பண்ணிருக்கேன் பாரு. ஓ கஃப்தானுக்கு மார்க் பண்ணது இதெல்லாம் மார்க் எல்லாம் பண்ணி வச்சேன். என் சார்ட்ல வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வச்சேன். டிராயிங் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா எனக்கு டைம் கிடைக்கல. 3 நாளா வேற போயிட்டே இருக்கமா. கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்றேன்னா, அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் ஒர்க்கை பாக்குறேன்னா, அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் வேலையை பாக்குறேன்னா, இதுக்கே நாள் சரியா போயிடுது. ஆனா இந்த காரணம் எல்லாம் சொல்லி எதுவும் தட்டி கழிக்க கூடாது சரியா. என்ன வேலையா இருந்தாலும் நம்மளோட வேலை என்ன, டெய்லி 2 hours ஸ்டிச் பண்ணும். ஏதாவது ஒண்ணு எடுத்து அது அந்த பாலிசி கொண்டு வரணும். ஐயோ மணி ஆல்ரெடி 11:30 2 hours ஸ்டிச் பண்ணணும். இப்ப உட்காந்து தயவு செய்து பண்ணாதப்பா, வேலை இருக்குது நாளைக்கு. எனக்கு இப்பவே தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால முடியாது. இந்த மிஷினை பத்தி சொல்லிடுறீங்க வா. நிறைய பேர் இந்த மிஷினை பத்தி கேக்குறீங்க. ஏன் இப்ப மிஷினை பத்தி சொல்றேன்னா, வாங்கும் போது எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல. இது எதுக்கு யூஸ் பண்றது, எங்க போடுறது, எதை மாற்றுறது, எதை பிடிக்கிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் அப்ப சொல்லல. இப்ப ஒரே நாலேஜ் மழையா பொழியுது, புயல் அடிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. ஆமா நான் எப்படி நூல் மாட்டுறது, எப்படி வந்து பாபின் கோக்குறது, பாபின் எப்படி செட் பண்றது அப்படின்ற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கேன். 4 கிளாஸ் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பேசிக்க ABCD எனக்கு தெரியாது. அவளை இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்த என் மிஸ்ஸுக்கு தான் நான் சொல்லணும் குரு வணக்கம் வைக்கணும். இது நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டீங்க. இதை நல்லா ஸ்டிச் பண்ணி குரு வணக்கம் வச்சிருப்பா. இவங்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குரு வணக்கம் வை. இத வந்துட்டு இப்படி வந்து மடிச்சு வந்து அடிக்கணுமா, ஏதோ சொன்னாங்க. இந்த மாதிரி மடிச்சு இப்படி அடிக்கணுமா, இதெல்லாம் நம்ம ஸ்ரீஜா சொல்லிச்சு. இதெல்லாம் மடிச்சு அடிக்கணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு நீட் பினிஷிங் வரும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டுல 2 டெய்லர் இருக்காங்க, அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு. ஓகேவா. நான் படிக்கிறது வந்து என்னன்னா ஃபேஷன் டிசைனிங், நாட் டெய்லரிங். நான் படிக்கல. ஓகேவா. டெய்லரிங் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் பேசிக் கிளாஸ். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மிஷினை எப்படி திறக்கணும், எப்படி நூல் போடணும், எப்படி கோக்கணும், இந்த மிஷின் நம்மள என்னெல்லாம் பண்ணுங்கிறதே எனக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது மிஷின் ஏன் வாங்குறோன்னே தெரியாம வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் இப்ப நான் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் வந்து கத்துட்டு இருக்கேன். இது 3 months கோர்ஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். இதுல 6 month 1 year அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து 3 months கோர்ஸே போதும் அப்படின்ட்டு அந்த 3 months கோர்ஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் தனியா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேர் எடுத்து எனக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட் பண்ணி தரேன் நாங்க. ஏன்னா எனக்கு டைம் பேஸ் நான் வந்து நான் நார்மலா வந்து நமக்கு டைம் கிடைக்காது, அது இதுன்னு ஏதாவது ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அவங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது சீக்கிரம் எனக்கு கிளாஸஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நல்லாவே சொல்லி கொடுங்க அப்படின்ற. அதனால வந்து அவங்களுக்கு எனக்கு கேர் எடுத்து எனக்கு குத்தியே ஸ்டிச் பண்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷின் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உஷாவோடது ஜனோம்ங்கிற மிஷின். இது 21 ஸ்டிச்சஸ் இதுல இருக்கு. 21 ஸ்டிச்சஸ் இருக்கு. நார்மல் ஸ்டிச்சஸ் இந்த ரெண்டுமே, ஃபர்ஸ்ட் 2 இருக்குதுமே நார்மல் ஸ்டிச்சஸ் சரியா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் வந்துட்டு ஓவர்லாக், எம்ப்ராய்டரி இது எல்லாமே வருது இதுல. இப்ப ஸ்டிச்சிங் நான் வீடியோ பார்க்கும் போது எனக்கு தெரியுது இதெல்லாம் என்ன ஸ்டிச்சுன்னு, எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. இப்ப நம்ம காலர் பட்டன் இப்படி பட்டன் போடுறதுக்கு இந்த பட்டன் போடுறதுக்கு இங்க வருது தெரியுமா, இப்படி பட்டன் போடுறதுக்கு வருதுல்ல, அந்த ஸ்டிச் இது தெரியுதா உனக்கு? புரியுதா? இடையில நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் ஓவர்லாக், எம்ப்ராய்டரி அந்த மாதிரி நம்ம டிசைன் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மேல நம்ம எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். கலர் நூல் வச்சு நம்ம எம்ப்ராய்டரி போடலாம். அதுக்குதான் இந்த நூல் எல்லாம், இந்த ஹோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி திருப்பினா எங்க வரும், இது என்ன லென்த்ல திருப்பினா வரும், இங்க எது இருக்கிறது என்ன லென்த் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி இந்த ஊக்கு மாட்டுறது, இதுல வந்து 4-5 டைப் ஆஃப் ஊக்கு நம்மளே வச்சுக்கலாம். அதாவது பட்டன் நம்மளே, காஜா பட்டன் நம்மளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நீடில் ஒரு நாள் உடச்சு நானே நீடில மாத்திட்டேன், எப்படி மாத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். இந்த மிஷின் வந்து 5 வருஷம் தான் லைஃப் வரும் அப்படின்னாங்க. ஆனா தச்சு பாரு எப்படி கலர் பிடிக்க வச்சிருக்கேன். தச்சு இல்ல பாரு, எத்தனை அந்த துணியை போட்டு தைக்கும் போதே கரை பிடிச்சிருச்சு. நான் தான் சொல்றேன், இன்னும் அந்த ட்ரெஸ் எல்லாம் நீ தூக்கும் போது தூக்கி மத்ததோட சேர்த்து போட்டீங்கன்னா எல்லாம் ஓவர். அதே எனக்கு கான்பிடன்ஸே இல்ல, நம்ம தைச்சிருவோமா கரெக்டா நமக்கு வந்துருமான்னு. எனக்கு டெய்லரிங் பத்தி தெரியாதனால எனக்கு பயந்து நான் துணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப இந்த கிளாத்த பெர்ஃபெக்ட்டா தச்சிருக்கேன். நான் மத்ததெல்லாம் வந்து அந்த 300 ரூபாய்க்கு 2, 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 2, 600 ரூபாய்க்கு 2 அந்த கிளாத் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கேன், அது வந்துட்டு தைக்கணும் அப்படின்றதுனால வச்சிருக்கேன். அது 500 அந்த கிளாத்.
அதனால அது நல்ல கிளாத் தான். அதுக்கு லைனிங் எடுத்து லைனிங் வச்சு நான் இது வரைக்கும் தைக்கல. இப்ப லைனிங் எடுத்து தைக்கணும். நிறைய டூல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நிறைய வந்து பாக்குறேன் யூடியூப்ல பார்த்து எனக்கு நிறைய கத்துக்கணும், நிறைய செய்யணும். அதுல வந்து நிறைய பேர் எனக்கு வந்து நான் சுடிதார் ஸ்டிச் பண்ண இதுல பார்த்துட்டு எல்லாருமே சீக்கிரம் ஒரு ஆண்டர்பிரனரா அது மாதிரி ஆண்டர்பிரனர் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு உற்சாகப்படுத்தி மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ஸா இருக்கு. இன்னைக்கு போய் எனக்கு எல்லாம் கெனடி வீட்டுல சரியான கூஸ் பம்ஸா இருந்தது. பரவாயில்லக்கா, நீ செய்யறக்கா, நீயாவே ஸ்டிச் பண்ணியாக்கா, நான் பரவாயில்லையே, நீ ஒன்னு எடுத்தா நீ கரெக்டா நீ பண்ணி முடிச்சிடுறியே அப்படின்னு சொல்லும் போது அடியே ஆமா கரெக்டா முடிச்சிடணும், இல்லைன்னா அசிங்கமா போயிடும், கரெக்டா பழகணும் அப்படின்ற மாதிரியே எனக்கும் இருந்தது. நான் ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பழகுறேன். கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் தான் சொல்றேன், எனக்கு சமைக்கிறத தவிர வேற என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம், நான் செய்வேன். ஓகேவா? சமைக்கிறது என்னன்னா ஏன் செய்ய மாட்டேன்றான், வேர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேர்வையில நிக்க முடியல. கோயம்புத்தூர்ல எங்களுக்கு அவ்வளவு வேர்வை தெரியல, இங்க பயங்கரமா வேர்க்குதா, சொத ஆயிடுது, ஒரு மாதிரி நசனா இருக்கு. இதுனா நம்ம காத்துல பறக்குது என் துணி வேற, அதனால ஃபேன் போட முடியல. ஏசி போட்டுட்டு ஜாலியா உட்காந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஓகே அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா வந்து உருமாறி நானும் ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆவேன் அப்படின்ற கனவோட என் பயணத்தை நான் தொடர்றேன். ஓகேவா? எனக்காக எல்லாரும் பிளஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து எனக்காக வந்து உற்சாகப்படுத்துங்க. நம்ம டவுன் ஆகுற இடத்துல எல்லாம் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் மோட்டிவேட் பண்றீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ சோ மச் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.